ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா கஷ்வின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு மட்டன் கறி தோசை, மதுரை ஸ்பெஷல் மட்டன் கறி தோசை. அதுக்கு முதல்ல மட்டனை நல்லா கொந்தின கறியாக வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் உப்பு போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மதுரைனாலுமே மட்டன் கறி தோசை, ஜிகர் தண்டா, பன் பரோட்டா தாங்க ஸ்பெஷலு. சரி, வெந்த கறியை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு அந்த சூப்பை வடிச்சிட்டு கறியை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டுங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். சும்மா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன் நான், போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பேருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூனு எடுத்து போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கின பேருக்கு தக்காளியை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். 1/4 கிலோ கறி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா தான் நான் போட்டுட்ருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய், இவ்வளோ தான் போட்டிருக்கேன். இதுக்கு நிறைய வேறு எதுவுமே தேவைப்படாது. உப்பு நம்ம ஆல்ரெடி கறி வேக வைக்கும் போது போட்டோம். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான உப்பை போட்டுட்டு மிளகுத்தூள் 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச அந்த கொந்தின கறியையும் இதோடய சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மதுரைனாலுமே இது ஸ்பெஷலான டிஷ்ஷு. நானும் ஒரு தடவை ட்ரை பண்ணேன். அதில் தான் இம்ப்ரெஸ் ஆகி நான் இது செஞ்சு பார்க்கணுன்னு கண்டிப்பாக செஞ்சேன். அந்த தண்ணி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கிரேவி வரும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டு இறக்கி வச்சுருங்க. இப்போ தோசைக்கு வந்துட்டு முட்டை 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டை 4 தோசைக்கு வரும். 3 முட்டை அடிச்சுக்கோங்க. உப்பெல்லாம் போட தேவையில்லை, வெறும்னே அடிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மசாலா நம்ம மேலே போட போகிறோம் இல்லையா, அதில் இருக்கிற உப்பே அது கரெக்டாக இருக்கும். அதனால் உப்பெல்லாம் எதுவுமே போடாமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் தோசை மாவு வந்து மெலிசாக ஊற்றக்கூடாது, ஊத்தாப்பத்துக்கு ஊற்றுற மாதிரி கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த முட்டையும் எடுத்து அது மேலே கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றி நல்லா அப்படி தடவி கொடுத்துக்கோங்க. தடவி கொடுத்துட்டு நம்ம கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல மட்டன், அந்த மட்டனையும் எடுத்து அது மேலேயே போட்டு நல்லா தடவி கொடுத்துருங்க. தடவி கொடுத்துட்டு நல்லா வேகட்டும். வெந்த பிறகு பின்பக்கமாக திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு ரொம்ப நேரம் வேகணும். அந்த கிரேவிலாம் வந்து நல்லா டீப் ரோஸ்ட் ஆகணும். அந்த அளவுக்கு வேகணும். அதுதான் இதில் ஸ்பெஷலு. அதுக்கு ரொம்ப தீச்சிடாதீங்க. நல்லா வேக விட்டு திருப்பி போட்டு எடுத்துருங்க. இந்த டிஷ்ஷு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ வரும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். அவ்வளோதான், தோசை ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக சால்னா ஊற்றி சாப்பிட்டாலுமே போதும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.